முருகன். அப்போ 16 அடி பாய்ஞ்சா புல்லை வந்து 24 அடி பாயணும் அப்படிம்பாங்க. அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சும்மா ஒரு டெமோவுக்காக .bcpயில் சர்க்யூட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்பன் போர்டு வாங்கி வச்சு இதெல்லாம் நான் ரெடி பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் தான் பிசிபியாக கன்வர்ஷன் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பா என் சர்க்யூட் இது பண்ணிவிட்டு இந்த சர்க்யூட் இல்லாத அவங்களே சொந்தமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். பாப்பா வந்து 7th படிக்கிறாங்க. அவங்க வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிரவுண்டை வந்து இது பண்ணி அவங்க எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை கரெக்டாக பார்த்து வரைஞ்சி ரெஸ்ட்டுக்கெலாம் பாருங்க எப்படி கலர் கோடு போட்டிருக்காங்கன்னு. நம்ம வந்து ஃப்ளிப் மட்டும் தான் போட்டிருப்போம். அதாவது இது பண்ணுற மாதிரி ஃப்ளிப் கோடு போட்டிருப்போம். இங்கே வேல்யூ மென்ஷன் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நம்ம போடும்போது வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறதா இந்த பதிவு. அதை வந்து நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே சிறு சிறு விஷயத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நல்லதை வந்து கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க ஃப்யூச்சருக்கு ஒரு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. இதில் எந்த சர்க்யூட் வரைஞ்சது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பாய்.